ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அட்வைஸ் பண்ணுறீங்க, எதுவும் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கமெண்ட்டில். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு. அது எந்த ஸ்ட்ராட்டஜி? 1 minute டைம் ஃப்ரேம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ 5 வீடியோக்கு முன்னாடி தான் போட்டிருப்போம், போய் பாருங்கள். அது 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி வெறும் சிம்பிள் தான். அதாவது 200 EMக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுங்க, அதனோட 50% நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுங்க அப்படின்னு சிம்பிள் வரும். அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு தெரியாது, ஆனால் வர அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் என்னென்னா அந்த 50% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபஸ்ட் கேனில் சொன்னேன் இல்லையா, அந்த கேனில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும், உங்களுக்கு அவுட்புட். இதுக்கு கூடவே நம்ம கம்பைனாக என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒரு நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். இப்போ ப்ரைஸு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இங்கே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, சாலிடாக க்ரீன் கலர் ஐஆர்ஐ ஃபார்ம் ஃபஸ்ட் 10 minutes ஸ்கேனில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஆகுது. நீங்கள் 1 minute டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் தெரியும் உங்களுக்கு அதில். ஸோ அதில் வந்து நம்ம 26,000 26,025 டார்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்றப்போ அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த 200 EM லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேனில் வர ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதை நம்ம இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னா யாருக்கும் வந்து புரியாது. அதாவது இது சொன்ன இல்லை, இந்த 200 EM லைன் இங்கே போகுது, ஃபஸ்ட் கேனில் ஃபார்மேஷன் ஆச்சு, ஸோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆச்சு, நம்மளோட 50% ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் நமக்கு ஸ்விங் லோவும் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, எல்லாம் இந்த பேனிக் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்தோடனே நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோசிங் ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த 16 பாயிண்ட் 17 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வரணும். ஆனால் அதுக்கு எதிராக மார்க்கெட் மேலே மூவ் ஆக சொல்ல நம்மளுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வரணும். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டடி தான். அது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு புரியறது இது வந்து டெய்லி இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றாங்க. டெய்லி தான் நடக்காது பண்ணுறது. இப்போ 20 ட்ரேடிங் செஷனில் அட்லீஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனாவது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இது கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் என்ன சொந்தமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தெரியாத ஸ்ட்ராட்டஜியை கை வைக்காதீங்க. தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். 4 டைம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஸோ 4 டைம் நடக்கலாம். மந்த் எண்டில் நம்ம வந்து ஒரு லாபத்தை இருக்கிறப்போ நம்ம ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து எமோஷனல் எடுத்து ஓவர் டென்ஷன் எடுத்து நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜஸ்ட் இதை ஒரு வீடியோவை பகிர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் தான் இதற்கு ரெக்கார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து தவறாக போயிட போகுது. அப்புறமா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நடந்து முடிஞ்ச சார்ட் தான் அது. நான் வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு காமிக்கல. ஓகே, அதுவும் ஒரு சிலர் வந்து ரன்னிங்கில் காமிக்கக்கூடாது, இது ஏன் சார் தெரியாது உங்களுக்கு, செபியோடைய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் இது மாதிரி காமிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. ஏன்னா இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணல. இது மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறத தவிர ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா எஸ்எல் கட் பண்ணணும், அகைன் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணால் ஓகே, ஒன்ஸ் ரீஎன்ட்ரி பண்ணலாம். 1 அல்லது 2 ட்ரேட் மேலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தெளிவாக இருக்க சொல்ல நம்ம ஏன் குழம்பிகிட்டு இருப்பானே அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் லைக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். சார் இந்த மாதிரி ஓகே, உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 9,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக நிறைய இருந்தாங்க, ஒரு 1,500 எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒருத்தராக தேடி ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஜெனியன் மட்டும் தான் இதில் இருப்பாங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ்.